ஆண்டவர் உங்களை இன்று முதல் விசேஷமாய் நடத்துவதையும், இன்று முதல் விசேஷமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதையும், இன்று முதல் விசேஷமாய் நீங்கள் வாழ்கிறதையும் உங்க கண்கூடாய் நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களை அப்படியே விசேஷமாய் நடத்தி ஆசீர்வதிப்பாராக. உங்க குடும்பத்தின் தேவைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். சில குடும்பங்கள்ல சில ஆசீர்வாதங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். சிலர் குடும்பங்கள்ல படிப்புக்காக வெற்றிக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆண்டவர் அந்த வெற்றியை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில பிள்ளைகள் திருமண வரனுக்காக காத்திருக்கிறீங்க, அந்த ஆசீர்வாதத்தையும் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் தந்து உங்களை நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதனால நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். மைக்கில் வாசிங்க. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீங்க விரும்புகிற காரியத்துல ஆண்டவர் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதத்துல ஒரு பெருக்கத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை நீங்கள் நன்கு தியானிக்கும் பொழுது, ஆழமாய் அறிந்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்மளுடைய தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை தருவார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது நீங்க ஒரு 5 சென்ட் நிலம் வாங்கிக் கொள்வது ஆசீர்வாதம். அந்த 5 சென்ட்டுக்கு நிலத்துக்கு கூட இடது பக்கம் வலது பக்கம் எல்லா பக்கத்திலையும் 50 சென்ட் வாங்கி சேர்ப்பது ஆண்டு பெருக பண்ணுகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு 5 சென்ட் நிலத்துல 2 ரூம் கட்டி நீங்க வசிக்கிறீங்க, இன்னும் பக்கத்துல 4 ரூம் கூட கட்டி ஒரு மாடி கூட கட்டி நீங்க அப்படி வாழ்றது என்பது ஒரு பெருக்கமான ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் இந்த ஆண்டுல இந்த மாதத்துல சில பேருக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த மாசத்துல நீங்க ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். அதனால தான் கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே நான் பெருக பண்ணுவேன். ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் பெருக பண்ணுகிற தேவன். அந்த ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். அந்த ஆசீர்வாதத்தோடு ஒரு பெருக்கத்தை தருவார். அந்த ஆசீர்வாதத்தோடு ஒரு உயர்வை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். அந்த குடும்பத்தில் அந்த பிரதர் சும்மா ஒரு அரசாங்க ஒரு ஹோம்ல வார்டனாக ஆரம்ப காலத்தில் இணைந்து கொண்டார். ஒரு வார்டனாக ஒரு சின்ன ஒரு வார்டனாக ஒரு ஆரம்ப காலத்தில் இணைந்து கொண்டார். அப்போ அந்த ஆரம்ப காலத்துல வார்டனாய் இணைந்து கொண்ட பிறகு அவருடைய அதிகாரி, அவருக்கு மேல் ஸ்தானத்துல இருந்தவங்க எல்லாருமே இவரை ரொம்ப அடிமைப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தி எது செஞ்சாலும் குற்றம். பிள்ளைகளை கவனிக்கல, பிள்ளைகளுக்கு சரியா உணவு கொடுக்கல, பிள்ளைகளுக்கு தர வேண்டிய ஆகாரத்தை நீ திருடிட்ட, இப்படி எல்லாம் குற்றப்படுத்தி காயப்படுத்தி இவரை வேதனைப்படுத்தி இவர் இப்படியே ஆண்டவருக்காக எல்லாத்தையும் பொறுமையாய் சகித்து இவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். ஜெபிச்சு கொண்டே இருந்தார். ஆண்டவருக்காக எல்லாத்தையும் சகிச்சு பொறுமையாய் பொறுத்து கொண்டிருந்தார். சில காலங்கள் வந்தது. இவர் ஒரு எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் பிற்படுத்தப்பட்ட அந்த சர்டிபிகேட் அவர் வச்சிருந்ததுனால இவருக்கு அந்த ப்ரமோஷன் வந்தது. ப்ரமோஷன் வந்து ஒரு பக்கம் இவருக்கு ப்ரமோஷன், இனி ஒரு பக்கம் படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் படிப்பை தொடர்ந்து ஒரு பெரிய அளவுக்கு படித்து போகிறார். இனி ஒரு பக்கம் இவருக்கு படிப்புக்கு ஏற்ற அளவுக்கு அரசாங்கத்தில் இவருக்கு பதவி உயர்வு வந்து ஒரு பெரிய ஒரு உயர் அதிகாரியாக மாறிவிட்டார். இப்ப இவரை யாரெல்லாம் அடிமைப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் இவங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் இவங்களை உபத்திரப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் இவரை வேதனைப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் இவரை காயப்படுத்தினாங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்கும் இவர் ஒரு அதிகாரியாயிருக்கும்படி கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா.
இன்னைக்கு இருக்கும்படி கர்த்தர் செய்தார். அதுதான் வேலையில ஒரு பெருக்கம், அவருடைய வருமானத்துல ஒரு பெருக்கம், அவருடைய படிப்புல ஒரு பெருக்கம். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சாட்சியாயிருந்தால், கர்த்தருக்கு உண்மையாயிருந்தால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால், உங்க வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை காண்பீர்கள், உங்க வாழ்க்கையில் ஒரு உயர்வை காண்பீர்கள், உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். அந்த சகோதரன் ஒருவேளை இவர் அடிமைப்படுத்தும் பொழுது அவர்களை முறுமுறுத்திருந்தா, அவர்களுக்கு விரோதமாய் பேசி இருந்தால் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்திருக்க முடியாது. உங்களுக்கு யாரோ உங்களை உபத்திரவப்படுத்துறாங்க, யாரோ உங்களை காயப்படுத்துறாங்க, யாரோ உங்களை வேதனைப்படுத்துறாங்க, யாரோ உங்களை அடிமைப்படுத்துறாங்க. ஒரு நாள் வரும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஒரு நாள் வரும் பொழுது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பொறுமையோடு சகிச்சு கொள்ளுங்க. சில பேர் வேதனை அனுபவிக்கிறீங்க, சில பேர் துன்பத்தை அனுபவிக்கிறீங்க, சில பேர் இருதயத்தை காயத்தை சுமந்த இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. கொஞ்ச நாட்களில் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை உண்டாக்க போகிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பெருக்கம் உங்களை தேடி வரப்போகிறது. ஒரு ஆசீர்வாதத்தின் பெருக்கம் நிச்சயமா உங்களை தேடி வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெருக்கமும் ஆசீர்வாதமும் ஆசீர்வாதத்தோடு இணைந்து பெருக்கம் வர வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க யார் ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், என்ன விதத்துல ஜெபிக்கணும், எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த பைபிள்ல எழுதி வைத்திருக்கிறார். ஒரு பக்தனை பாருங்க, தன் மகனுக்காக, தன்னுடைய மகனுடைய ஆசீர்வாதத்துக்காக, ஆசீர்வாதத்தோடு ஒரு பெருக்கம் உண்டாக ஒரு தகப்பன் ஜெபிக்கிறார். உங்க பிள்ளைக்கு நீங்க ஜெபிக்கிறீங்க. என் பிள்ளைக்கு வேலை இல்லையே, செஞ்ச இடத்துல வருமானம் இல்லையே, செய்யற இடத்துல சம்பளம் கொடுக்கலையே, படிப்பு வரலையே, படிப்புல வெற்றி இல்லையே, படிப்புல தோல்வியே, இதெல்லாம் நம்ம சொல்றோமே. உங்க பிள்ளைக்காக நீங்க உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறது உண்டா? உங்க பிள்ளைக்காக நீங்க உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணினால் உங்க பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளையை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 17:18, இஸ்மவேல் உமக்கு முன்பாக, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஆபிரகாம் தன் மகன் இஸ்மவேலுக்காக அவன் பிழைக்கணும், அவனுக்கு ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே என்று அவன் ஜெபம் பண்ணுகிறான். தன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுகிறான், தன் மகனுக்காக ஜெபம் பண்ணுகிறான். உங்க மகனுக்காக, உங்க மகளுக்காக நீங்க ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உண்டா? அப்படி இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நிறைய பேர் அதை மறந்துட்டாங்க, அதை விட்டுட்டாங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது இல்லை. அநேக பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது இல்லை. அதனால தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு சீரழிந்து போய் கிடக்கிறது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாய் இருக்கிறது. பிள்ளைகளுடைய காலங்கள் முற்றுப்புள்ளியாய் இருக்கிறது. ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதில்லை. உங்க பிள்ளையை ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து உங்க பிள்ளைக்காக நீங்கள் உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணினால் உங்க பிள்ளையினுடைய காலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆண்டவர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா, ஆண்டவர் பெருக பண்ணுவார். உங்க பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் எடுத்து நீங்க ஜெபிக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த இஸ்மவேல்
இஸ்மவேல் ஒரு தகப்பனுடைய ஜெபம், ஒரு தகப்பன் மகனுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபித்த ஜெபம். இந்த இஸ்மவேல் காலங்கள் கடந்து போன போது அநேக ஆண்டுகளுக்கு பிறகு வில்வித்தையில் வல்லவனானான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இஸ்மவேல் சாதாரணமானவன் அல்ல. ஒரு நாட்டுக்கு ஒரு வில்வித்தையிலே பிரபலமானவன், எல்லாராலும் அறியப்பட்டவன், எல்லாராலும் புகழப்படுகிறவன், ஒரு பேரும் புகழும் உள்ளவனாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஒரு பக்கம் பணத்தால் ஆசீர்வதிக்கிறார், இனி ஒரு பக்கம் பேரும் புகழும் உள்ளவனாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரியும், மார்த்தாண்டத்தில் ஐசக் டாக்டருடைய தாய், அவங்க பாலூர்ல உள்ளவங்க, பால் கருங்கல் பாலூர்காரங்க. அந்த தாய் ஒரு பெண்டிகாஸ்ட் கிறிஸ்டியனுக்கு போறவங்க, பெண்டிகாஸ்ட் அந்த சபைக்கு போறவங்க. தன்னுடைய மகனுக்காக வேண்டுதல் செய்தவர்கள், தன் மகனுக்காக ஜெபித்தவர்கள், தன் மகன் படிப்புக்காக ஜெபித்தவர்கள், அவருடைய வேலைக்காக ஜெபித்தவர்கள், அந்த மகனுக்காக உத்தரவாதம் எடுத்தது ஜெபித்த தாய், ஜெபித்தவர்கள். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு பேரும் புகழும், வாஜ்பாய் அவர் ஆட்சி செய்த காலத்தில் அவருடைய முட்டில ஒரு பாதிப்பு வந்தபோது அவர் போய் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு வந்திருக்கிற அந்த போட்டோ இன்னைக்கு அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, போய் பார்த்து பாருங்க. அவருடைய பெயர் பயங்கரமாய் பிரபலமாகி இருக்கிறது. அப்பப்பெல்லாம் வெளிநாட்டுல போயிட்டு வர்றார் அறுவை சிகிச்சை. இவர் ஆரம்ப காலத்துல கேட்டு பாருங்க, நல்ல படிக்கிறவர் அல்ல, நல்ல பேரும் புகழும் உள்ள குடும்பமும் அல்ல. அவர் எந்த அளவுக்கு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாரே, ஆனால் ஒரு தாயினுடைய ஜபம், ஒரு தாயினுடைய ஜபம். நீங்க ஜபம் பண்ணினால் உங்க பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் குழந்தையை பெருக பண்ணுவார், பேரும் புகழும் உள்ளவராய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகளுடைய காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் தன் மகனுக்காக அப்படி ஜெபம் பண்ணுகிறார், மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 20:1-6 வசனங்கள் வரையிலும் வாசிக்கும் போது 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். ஆபிரகாம் உனக்காக வேண்டுதல் செய்வான். அவனுடைய மனைவியை அவனிடத்திற்கு மறுபடி நீ அனுப்பிவிடு. கோராசின் ராஜா ஆபிரகாமுடைய மனைவியை தனக்கு எடுத்துக் கொள்ளும்படி அவன் கொண்டு போயிருந்த போது ஆண்டவர் இயேசு சொப்பனத்தில் போய் ஆண்டவர் பேசுகிறார், அந்த மனுஷனுடைய மனைவி அவனிடத்தில் விட்டுவிடு, நீ விட்டுவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ பிழைக்கணும்னா நீ அதை விட்டுவிடு. பிள்ளைகளிடத்தில் சொல்லுங்க, உனக்கு ஒரு பிழைக்க வேண்டுமானால் விட வேண்டியதை விட்டுவிடு. காதலாவது கத்தரிக்காவது விட்டுவிடு, வேண்டாம் விட்டுடு, தேவையில்லை உனக்கு, விட்டுடு. அடுத்தவங்களுக்கு பொருளா உனக்கு தேவையில்லாத விட்டுடு, வேண்டாம். தேவையில்லாத காரியங்கள் வேண்டாம். உங்க குடும்பத்துல, எங்க குடும்பத்துல இந்த தேவையில்லாத விஷயங்கள் வேண்டாம், விட்டுடு, வேண்டாம், விட்டுவிடு. அவனிடத்துல சொப்பனத்துல போய் சொல்லுகிறார், அடுத்தவனுடைய மனைவியை நீ வஞ்சித்து வைத்திருக்கிறாய், நீ பாவம் செய்கிறாய், விட்டுவிடு. நீ விட்டுவிட்டால் உனக்காக அவன் ஜெபம் பண்ணுவான், நீ பிழைப்பாய், நீ பிழைச்சிருப்ப, நல்லா இருப்ப, ஆசீர்வாதமாய் இருப்ப.
நீ அபகரித்துக் கொண்டால் உன்னை வாதைகள் உன் வீட்டை அழித்துவிடும், குடும்பத்தை அழித்துவிடும். நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு சோதனையில் அகப்பட்டு, சாபத்தில் அகப்பட்டு, பிரச்சனையில் அகப்பட்டு, வேதனையோடு துக்கத்தோடு ஏன் இன்றைக்கு வாழ்கிறார்கள் தெரியுமா? ஆண்டவர் சொல்லியும் சொல்லாத காரியங்களை இன்றைக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அடிமைப்படுத்தி தனக்கண்ணு வஞ்சித்து வைத்திருக்கிறார்கள், தனக்கண்ணு ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள், தனக்கண்ணு வைத்திருக்கிறார்கள். ஆகவே தான் இன்றைக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அவனுடைய மனைவியை நீ விட்டுரு, நீ பிழைக்கணும்னா அதை செய், இல்லைன்னா அது காரியம் வேறு விதமாயிருக்கும், வேறு விதமாயிருக்கும். அல்லேலூயா. பிழைக்கணுமா, விட வேண்டியதை விடுங்க. நீங்க பிழைச்சிருக்கணுமா, வாழணுமா, வாழ்ந்திருக்கணுமா, ஆசீர்வதிக்கப்படணுமா, விரிவாக்கம் வேணுமா, விட வேண்டியதை விட்டுருங்க. ஆண்டவர் தெளிவாய் அவனிடத்துல போய் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இப்படியெல்லாம் ஆபிரகாம் கருத்தாய் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவரோடு ஜெபிக்க ஜெபிக்க, ஆண்டவரோடு பேச பேச ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நண்பனாய் மாறுகிறார், ஒரு சிநேகிதனாய் மாறுகிறார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க எப்படி ஜெபிக்க 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 ஆண்டவர் உங்களுக்கு நண்பனாய் மாறுவார், அவர் உங்களுக்கு ஒரு சிநேகிதனாய் மாறுவார். நீங்க பாருங்களா, பஸ்ல போறீங்க, கார்ல போறீங்க, இல்லைன்னா ட்ரெயின்ல போறீங்க. தினமும் நீங்க பஸ்லயோ ட்ரெயின்லயோ நீங்க போறீங்கன்னா, போகும்போது பக்கத்துல ஒருத்தங்க நீங்க டெய்லி வரவங்களா இருந்தா, தினமும் உங்களை சந்திக்கிறவங்களா இருந்தா, தினமும் பக்கத்துல இருக்கிறவங்களா இருந்தா, ஒரு வாரம் நீங்க பேசாம இருப்பீங்க, அடுத்த வாரத்துல பைய அப்படியே மூஞ்சிய பார்ப்பீங்க, அவங்களும் உங்களை பார்ப்பாங்க, அடுத்த நாள் நீங்களும் சிரிப்பீங்க, அவங்களும் சிரிப்பீங்க. அப்படி அதுக்கு அடுத்த நாள் போகும்போது உங்க ஊர் எந்த ஊருன்னு கேட்பீங்க, அது இந்த ஊருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் போகும்போது நீங்க எந்த ஊருன்னு கேட்பீங்க, அவங்களும் வருவீங்க. எப்படி ஒரு மாசத்துல நானும் ஃப்ரெண்டு நீயும் ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் நெருங்கிய ஃப்ரெண்டுகளாய் மாறிவிடுவார்கள். கரெக்ட் தானே? ஒரு மாத காலத்தினுடைய பழக்கத்துல நெருங்கிய ஃப்ரெண்டுகளாய் மாறிவிடுவார்கள். சில ஃப்ரெண்டு கிட்ட மாறும்போது ஆபத்துகளும் உண்டு. நல்லா கவனிங்க. இவன் என்னத்துக்கு என்கிட்ட பழகுறாய் என்கிறத புரிந்து கொள்ளணும். இவன் என்னத்துக்கு என்கிட்ட பழகுறான் என்பதை நீங்க அறிந்து புரிந்து கொள்ளணும். எனக்கு நகையை கேட்க வரானா, எனக்கு பொருளை கேட்க வரானா, எனக்கு சொத்தை கேட்க வரானா, எனக்கு சுகத்தை கேட்க வரானா, எனக்கு உடுதுணியை கேட்க வரானா, என்னது கேட்க வரான்னு நீங்க தெரியும் போது நீங்கள் அப்படிதான், அப்படி நீங்க நல்ல முறையில பழகணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவர்களுக்கு நண்பர்களாய் தருவார், ஃப்ரெண்ட்ஸா தருவார். ஆண்டவர் அப்படி தருவார். அவங்க உங்கள்கிட்ட ஏமாற்றிட்டு போற ஃப்ரெண்ட் ஆண்டவர் தரமாட்டார், உங்களை வஞ்சித்துட்டு போகிற ஃப்ரெண்ட் ஆண்டவர் தரமாட்டார். அப்படி ட்ரெயின்லயோ பஸ்லயோ போகும்போதோ வரும்போதோ நீங்க எந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்கள்ட்ட உங்க பழகுனா, உடனே நீங்க ஆண்டவர்கிட்ட போன, ஆண்டவரே இவங்க என்னட்ட பழக பார்க்கிறாங்க, இவங்க என்னட்ட பேச பார்க்கிறாங்க, இவங்கள்ட்ட நான் பழகலாமா, இவங்கள்ட்ட நான் பேசலாமா ஆண்டவரே? அப்படி பேசிதான் நம்ம ஃப்ரெண்ட் பிடிக்கணும், இல்லைன்னா ஏமாற்றப்பட்டு போவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஃப்ரெண்டு பிடிச்சு பஸ்ல போக பழகினம் பிரதர், ட்ரெயின்ல போக பழகினம் பிரதர், உயிருக்கு உயிரா இருந்தாங்க பிரதர். சீரழிஞ்சு கிடக்கு, நகையை வாங்கி அங்கே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, ஒரு குடும்பம் பிரிவினைக்கு பிரச்சனைக்கு நாம் காரணமா இருக்க கூடாது. மாப்பிள்ளைக்கு தெரியாம மனைவி நகையை கொடுத்து மாட்டி கிடக்குறாங்க, மாட்டி கிடக்குறாங்க. எச்சரிக்கையோடு இருங்க, கர்த்தர் நல்லவர். இங்க பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நண்பனாய் மாறுகிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 17:22. தேவன் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு, தேவன் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். இங்க 18வது வசனம், 18ஆம் அதிகாரம் 33வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். பேசி முடிச்ச பிறகு ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருந்து ரெண்டு பேரும் பேசினா பேசி முடியுமா?
பேச முடியுமா? பேச முடியாது. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க, போகலாம் 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 போகலாம், கொஞ்சம் இருங்க, இன்னும் போகலாம் போகலாம் போகலாம். அப்படி இருக்க வச்சு ஆனால் வசனம் சொல்லுகிறது, ரெண்டு பேரும் என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசி முடித்த பிறகுதான் இயேசு அவனை விட்டு எழுந்தருளி போனார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஃப்ரெண்டுங்க, அந்த அளவுக்கு நண்பர்கள், அந்த அளவுக்கு சிநேகிதர்கள், உண்மையான சிநேகிதம். நான் விசுவாசிக்கிறேன், ரெண்டு பேரும் இவ்வளவு பேசி முடிச்ச பிறகு இவங்க போனீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க நெருங்கின ஃப்ரெண்டுகளா மாறி இருக்காங்க. பேசி முடிச்ச பிறகு போனேன்னா அந்த அளவுக்கு நெருங்கிய ஃப்ரெண்டுகளால் மாறிவிட்டார்கள். அந்த அளவுக்கு நெருங்கிய ஃப்ரெண்டுகளால் ரெண்டு பேரும் மாறிவிட்டார்கள். ரெண்டு பேருக்கு நிறைய வேலை இருந்தாலும் ஆபிரகாம் சொல்லி இருப்பான், நீங்க கொஞ்சம் இருங்க, கொஞ்ச நேரம் தாண்டி போலாம். இயேசு சொல்லி இருப்பார், ஆபிரகாமே என்கிட்ட கொஞ்ச நேரம் மனம் திறந்து பேசு, உனக்கு போகலாம் அப்படின்னு ஆண்டவர் அவனிடத்துல பேசியிருப்பார். ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு நெருங்கிய ஃப்ரெண்டுகளாய் பேசி முடிச்ச பிறகுதான் ரெண்டு பேரும் எழுந்தருளி போனார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா, பெருக்கம் வேணும்னா, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படனேன்னா மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க, மனம் திறந்து ஓப்பனா ஏசப்பாயிட்ட பேசுங்க. நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா உட்கார்ந்திருந்து பேசுங்க, சிநேகிதனா உட்கார்ந்திருந்து மனம் திறந்து பேசுங்க. ஆண்டவர் அதன் பிறகு உங்களை விட்டு எழுந்தருளி போவார். நீங்க ஆசீர்வாதமாய் வாழ முடியும். அல்லேலூயா. சரி, எப்படி யாக்கோபு ஜெபம் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு பெருக்கத்தை, இந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்? யாக்கோபு எப்படி ஜெபம் பண்ணினான்? ஆதியாகமம் 32ஆம் வசனம், 32ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 32:12வது வசனம். தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. இப்ப யாக்கோபு ஆண்டவரிடத்துல போய் சொல்றான், ஆண்டவரே கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அவர் சொன்னதை இவன் சொல்றான், ஆண்டவரே நீர் எனக்கு சொன்னீரே அப்படி ஜெபம் பண்ணுகிறான். யாராவது அப்படி ஜெபம் பண்ணீங்களா? சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று நீ சொன்னீரே ஆண்டவரே. அவர் சொன்னதை சொல்லுங்க, அவர் என்ன சொன்னாரோ அதை ஞாபகப்படுத்துங்க. இந்த யாக்கோபு சொல்லுகிறான், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று நீர் சொன்னீரே, அது எண்ண முடியாத அளவுக்கு பெருக பண்ணுவேன்னு சொன்னீர் ஆண்டவரே அப்படின்னு அந்த யாக்கோபு ஆண்டவர் இடத்துல போய் ஜெபம் பண்ணுகிறான். உடனே ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, ஆதியாகமம் 22:17, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்கள். ஆதியாகமம் 28:13 கூட வாசிப்போ. 28:13. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். 14வது வசனம். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். இடம் கொண்டு பெருகுவாய். யாக்கோபு ஆண்டவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணினான், ஆண்டவரே கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தீரே அப்படின்னு அவன் ஜெபம் பண்ணுகிறான். உடனே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல மிகவும் நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இவன் போய் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவர் உடனே வாக்கு கொடுக்கிறார். அதே மாதிரி நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உன் சந்ததியை பூமியின் தூளை போல் இருக்கும். நீர் கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் அப்படி பெருகுவாய்.
நீ பெருகுவாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ ஆண்டவரிடத்தில் போய் கேட்டுக்கொண்டால் ஆண்டவரும் பதில் கொடுப்பார். நீ ஆண்டவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணினால் கர்த்தர் பதில் கொடுப்பார். ஒருவேளை என் பிள்ளைக்கு ஒண்ணு இல்லையேன்னு நீங்க நினைக்காதுங்க. என் பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லையேன்னு நீங்க நினைக்காதுங்க. என் வீட்டுல ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்காதுங்க. வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். அவர் தருகிறது மாத்திரமல்ல, அதுல ஒரு பெருக்கம் உண்டாகும், அதுல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், அதுல ஒரு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரிடத்தை ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. ஆண்டவரே பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. யாக்கோபு ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அவனை வலது பக்கம் இடது பக்கம் பெருக பண்ணி கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சரி, நீ இப்படி எல்லாம் ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? இதெல்லாம் எப்படி ஜெபிக்கிறான்? தனக்கு பிள்ளைகளுக்காக, தன் குடும்பத்துக்காக, தனக்காக அந்த யாக்கோபு ஜெபம் பண்ணுகிறான். மறுபடி அது மாத்திரமல்ல, இன்னும் சில ஜெபங்கள் இருக்கிறது. என்ன ஜெபம் தெரியுமா? தேசத்தின் அழிவில் இருந்து பாதுகாக்கப்பட அதையும் நம்ம ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு பக்கம் நமக்காக, நம் பிள்ளைகளுக்காக, நம் குடும்பத்துக்காக, நமக்காக, நம்ம தேவைகளுக்காக வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு அப்படி ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவனையும் அவனுடைய சந்ததியையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் அப்படி ஜெபம் பண்ணினான். அவனையும் அவனுடைய சந்ததியையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இப்போ மறுபடியும் அந்த ஆபிரகாம் தேசத்தின் அழிவில் இருந்து பாதுகாக்கப்பட ஜெபம் பண்ணுகிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அவன் ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறான். எதற்காக நின்று கொண்டிருக்கிறான்? சோதோமை நோக்கி, சோதோமை நோக்கி, சோதோமுக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறான். சோதோம் குமார பட்டணம் அழிய போகிறது. இந்த தேசம் அழியக்கூடாது, இந்த நாடு அழியக்கூடாது, இந்த தேசத்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த தேசத்து ஜனங்கள் உயிர் பலி ஆகக்கூடாது, ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த சோதோமுக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடு நீதிமானை அழிப்பீரோ? இப்படி எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுகிறான். சோதோமுக்காக துன்மார்க்கனோட நீதிமானை அழிப்பீரோ? துன்மார்க்கனை நீர் அழிக்க போகிறீர், அவனோடு நீதிமானை நீர் அழிக்க போகிறீரோ என்று அவன் ஜெபம் பண்ணுகிறான். 25வது வசனம். துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக. அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். துன்மார்க்கனுக்கோட நீதிமானை நீர் அழிப்பீரோ ஆண்டவரே? துன்மார்க்கனோட நீதிமானை நீர் அழியுகிறோம் அப்படின்னு ஜெபம் பண்ணுகிறான். ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொல்றாரு, கடைசியாக ஒரு 5 நீதிமானாவது இருந்தா நான் அழிக்க மாட்டேன். அவன் 50 பேரை தேடுகிறான், இன்னும் தேடுகிறான், இன்னும் தேடுகிறான், கடைசியாக 5 பேரை தேடுகிறான். ஒரு 5 பேரை கூட ஒரு தேசத்துல பார்க்க முடியலையே. 5 பேரை கூட தேசத்துல ஜெபிக்கிறவர்களை பார்க்க முடியலையே, உண்மையாக இருக்கிறவர்களை பார்க்க முடியலையே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை பார்க்க முடியலையே. ஒரு 5 பேர் கூட இல்லை என்கிற மனஸ்தாபம். ஆண்டவர் இன்னைக்கும் மனஸ்தாபத்தோடு இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு 5 நீதிமானாவது இந்த தேசத்துல வேணுமே, 5 நீதிமானாவது தேசத்துல வேணுமே. சபையில் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் இருக்கிறார்கள், 5 நீதிமான் கூட இல்லையோ அவருக்கு வேதனை. சபையில் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், 5 நீதிமான் கூட இல்லையோ வேதனை. ஒரு பெரிய வேதனை.
பெரிய ஸ்தாபனம் என்று சொல்லுகிறார்கள். ஸ்தாபனத்தில் வழக்குகளும் சண்டைகளும் கூச்சல்களும் இருக்கிறது. இந்த நபர்கள் கூட நீதிமானா இல்லை. ஐந்து நபர்களோட இல்லாதபடி சதியில சண்டைகள், வழக்குகள், பதவி மோகங்கள் இதெல்லாம் உண்டாகிறது. ஐந்து நீதிமான்களோட இல்லை. இந்த தேசத்தின் அழிவிலிருந்து பாதுகாக்க இந்த ஆபிரகாம் ஜெபம் பண்ணுகிறார். நம்ம எல்லாரும் இந்த தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். நம் தேசம் பாதுகாக்கப்பட, தேசம் ஆசீர்வதிக்கப்பட, அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட இந்த தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த தேசத்தை எப்படி காப்பாற்ற முடியும் என்று தெரியவில்லை. 12 வயசு குழந்தையை கற்பழித்து கொலை சொல்லுகிற துன்மார்க்கர்கள், சிறு குழந்தையை கூட கற்பழித்து கொலை செய்கிற துன்மார்க்கர்கள் நம் தேசத்தில் பெருகி இருக்கிறார்கள். எப்படி ஆண்டவரை பொறுமையை பார்த்து கொண்டு இருக்க முடியும்? துன்மார்க்கர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். துன்மார்க்கர்கள் எப்படி ஆண்டவர் தேசத்தை பாதுகாக்க முடியுமோ? இந்த தேசத்தின் அழிவில் இருந்து பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் இந்த சோதோம் கொமோரா பட்டணம் துன்மார்க்கனோடு நீதிமானை உங்களுக்கு தெரியுமா? இந்திய நாட்டில் சில நீதிமன்றம் இருக்கிறது நிமித்தமாகத்தான் இந்த நாடு பாதுகாக்கப்படுகிறது. நாட்டை அளித்திருப்பார். சோதோம் கொமோரா பட்டணத்தில் நடந்ததை காட்டால் இந்த நாட்டில் நடக்கிறது. அதை மூல இந்த நாட்டில் நடக்கிறது. அதை இந்த நாட்டில் நடக்கிறது. சோதோம் கொமோரா பட்டணத்துக்காக ஆபிரகாம் புறப்பள்ளி நின்று ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த துன்மார்க்கனோடு நீதிமானை அழைப்பார் என்றாரே. இந்த தேசத்துக்காக நீங்களும் நானும் கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது யோபுவை பாருங்க. ஒரு சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணுகிறான். யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்கிறான். யோபுடைய சரீரம் பாதிக்கப்பட்ட நிலைமை, அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தமான ஒரு சூழ்நிலை, ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை, தன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியான நேரத்திலும் கூட யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணுகிறான். சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணுகிறார், நண்பனுக்காக ஜெபம் பண்ணுகிறார், தன்னோடு பழகினவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார், தன்னோடு படித்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். என்னுடைய நண்பன் அல்லவா, என்னுடைய சிநேகிதன் அல்லவா, இவன் ரட்சிக்கப்பட வேண்டுமே, இவன் மனம் திரும்ப வேண்டுமே, இந்த துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணுகிறார். அவன் சில நாட்கள் ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணுகிறான். ஒரு நாளுக்காவது உங்க நண்பன் ரட்சிக்கப்பட வேண்டுமே, உங்க சிநேகிதன் ரட்சிக்கப்பட வேண்டுமே, என் கூட படித்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, என் கூட வேலை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, என்னோட பழகினவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமா என்று ஒரு நாள் ஜெபித்தவர் அனுபவம் உண்டு. என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லுகிறோம். என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை என்று இன்னும் புரிந்து கொண்டு நடக்கிறோமோ, தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தவர் அனுபவம் உண்டு. இந்த யோபு அப்படி ஜெபம் பண்ணுகிறார். யோபு ஜெபம் பண்ணினது நிமித்தம் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு கிரயத்தை கொடுக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவருடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. யோபுவுக்கு முன் என்னெல்லாம் வைத்திருந்தாரோ அதை 2 மடங்கு கர்த்தர் திருப்பி கொடுத்து ஆசீர்வதித்தார். உங்களுடைய நண்பனுக்காக, சிநேகிதனுக்காக, பழகினவர்களுக்காக, அறிமுகமானவர்களுக்காக, ரட்சிப்பதற்காக ஜெபம் பண்ணவர்களான கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருவார். நீங்கள் ஐஸ்வர்யமாக வாழ முடியும், ஆசீர்வாதமாக வாழ முடியும். இங்கே இருக்கிற சூழ்நிலையிலிருந்து ஒரு நெருக்கத்தை ஆண்டவர் தருவார். யோபுவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். மூன்றாவதாக, எல்லா மனுஷனுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் வரையிலும் வாசிக்கும் போது அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் வரையிலும் 1வது வசனத்தை வாசிப்போம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எல்லா மனுஷனுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எல்லா மனுஷனுக்காகவும். ஏன் ஆண்டவர் எல்லா மனுஷனுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் ஏன் சொன்னார் தெரியுமா? எல்லாருக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க, எல்லாருக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஏன் எனக்கு அந்த நாள்ல இருந்து ஒரு கேள்வி. ஒரு முறை நான் சில ஆண்டுகளுக்கு முன்னே தஞ்சாவூருக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம், கிராம ஊழியத்துக்கு போயிருந்தோம். தஞ்சாவூருக்கு கிராம ஊழியத்துக்கு போயிருந்தோம். அங்க போயிருக்கும் போது ஒரே கிராமத்துல 2 சபை, ஒரு கிராமத்துல 2 சபை. அந்த கிராமத்துல பகிரங்கமாக எழுதப்பட்டிருக்கிறது, இந்த சபை இந்த குறிப்பிட்ட ஜாதிக்கு சொந்தமான சபை. மேலும் எழுதி போட்டிருக்காங்க, இந்த சபை இந்த ஜாதிக்கு சொந்தமான சபை. ஜாதி பார்க்கிற சபை. மனிதனை ஜாதி என்கிற பெயரில் பிரித்து வைக்கிற கிறிஸ்தவர்கள், பிரித்து வைத்திருக்கிற ஊழியக்காரர்கள், வைத்திருக்கிறவர்கள் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? ஜாதி பார்க்கிறவன் ஒரு நாளும் ஆசீர்வாதமாக வாழ முடியாது. ஜாதிக்காக ஜெபிக்கிறவன் ஒரு நாளும் ஆசீர்வதிக்க முடியாது. ஜாதிக்காக ஊழியம் செய்கிறவன் ஒரு நாளும் அவன் ஆசீர்வதிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷனுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். கிரேக்கன் என்றோ எபிரேயன் என்றோ எல்லா மனிதனுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். யாருக்காக ஜெபிக்கிறோம்? யாருக்காக ஜெபிக்கிறோம்? எல்லா மனுஷனுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களை ஆண்டவர் வாழ்க்கையில பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார். கடைசியாக பரிசுத்தவான்களுக்காக ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டு சகல பரிசுத்தவான்கள், எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்காக நீங்க ஜெபம் பண்ணாவிட்டால் அது பாவம். நீங்க சபைக்கு போகிற ஊழியருக்காக ஜெபம் பண்ணுங்க, செய்யாவிட்டால் பாவம். உங்களுக்கு தெரிந்த எல்லா ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அது ஜெபிக்காவிட்டால் பாவம். எல்லா மிஷனரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்படி ஜெபிக்காவிட்டால் அது பெரிய பாவம். எல்லா ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ரெசினாக்கா கிராமத்துல போய் மரணத்துக்கும் தனக்கும் ஒரு அடி தூரத்தில் நின்று ஊழியம் செய்கிறார்களே, அவர்களுக்காக ஜெபிக்காவிட்டால் அது பாவம், பெரிய பாவம். எல்லா ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க ஆசீர்வதித்து பெருக வேண்டுமானால் தேசத்தின் அழிவிலிருந்து ஆபிரகாம் ஜெபம் பண்ணினது போல கர்த்தர் ஜெபம் பண்ண சொல்லுகிறார். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணினது போல கர்த்தர் உங்களை ஜெபிக்க சொல்லுகிறார். தீமோத்தேயு எல்லா மனுஷனுக்காக ஜெபிக்க சொன்னது போல ஆண்டவர் உங்களையும் ஜெபிக்க சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்க சொன்னது போல ஆண்டவர் உங்களை ஜெபிக்க சொல்லுகிறார். அப்படி ஜெபிச்சால் மாத்திரம்தான் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீங்க. அந்த ஆசீர்வாதத்தோடு ஒரு பெருக்கம், ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நமக்கு உண்டாகி நீங்க ஆசீர்வாதத்தோடு கர்த்தர்களை மாடும்படி கிருபை செய்வார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒரு முறை கூட வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். எபிரேயர் 6:14. நிச்சயமாக
நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அப்படி எல்லாரும் பைபிளை ஓட்டி பிடிங்க, எல்லாரும் பைபிளை ஓட்டி பிடிங்க, உழைத்து பிடிங்க. நிச்சயமாகவே சொல்லுங்க, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்கிறே. இன்னும் ஒரு முறை விட, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே சொன்னீரே சொன்னீரே. சத்தமா சொல்லுங்க, சொன்னீரே சொன்னீரே. பதில் கொடுக்கிறார். ஆமென். கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஆமென். சோத்திரம். ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நீ பிழைக்கும்படி நான் உன்னோடு கூட இருப்பேன், பிழைக்கும்படி நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். சோத்திரம். ஆண்டவர் நம்மளை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார், ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படி எழுந்திருப்போம், எல்லாரும் அப்படி எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. சோத்திரம். எல்லாரும் எழுந்திருங்க. ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறார். இனி ஆண்டவர் உங்களை வித்தியாசமாய் நடத்த போகிறார். உங்கள் காலங்கள் வித்தியாசமாய் மாறப்போகுது. உங்க எதிர்காலங்கள் வித்தியாசமாய் மாறப்போகுது. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் வித்தியாசமாய் மாறப்போகிறது. கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த சூழ்நிலையும் அவள் அன்பை நின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். அந்த சூழ்நிலையும் அவர் அன்பை நின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும்போது காத்துக்கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும்போது காத்துக்கொள்வேன்.
கருணையும் பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அதோடு உன்னை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு தந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த இடத்துல பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய காலங்களும் எதிர்காலங்களும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வீராக. உங்க கரம் எங்களோடு இருக்கட்டும். எங்களை பலப்படுத்தும், எங்களை காத்துக்கொள்ளும் கூட இரும். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு நல்ல உபவாச நாளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தின தேவன் இன்னும் எங்களை நடத்துங்க. அடுத்த மாதம் நாங்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்க போகிறோம். மீண்டும் ஆண்டவரே, எங்களை இந்த இடத்திலே கூட்டி சேர்ப்பீராக. இன்னைக்கு வராதவர்களை உங்களுடைய கரத்தில் தருகிறோம். அடுத்த மாதத்தில் எங்களோடு இணைந்து கொள்ள கிருபை தாரும். உங்க நாம எங்களை கொண்டு மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் என்றும் சதா காலங்கள் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். பேசலாம்.